இல்ல கோட்டு சூட்டு ஒரு கேடு. ஸோ நான் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ வீடியோவை அவ்வளவு சீக்கிரமா நான் முடித்து விடுகிறேன் நண்பர்களே. என்னால முடியல, நான் கோட்டு வேற போட்டிருக்கேன், உள்ள வேகுது. ஸோ ஹாய் காய்ஸ், வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நியூ வீடியோ. அப்புறம் என்ன இந்த பக்கம் நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன இந்த பக்கம் கேக்குறியா? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதப்பா. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியா போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு ஒண்ணுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி. எவ்வளவு பெரிய சோம்பேறினா, தின்னத்தட்ட கூட எடுத்து வைக்காம வேற யாராவது எடுத்து வைக்க மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற ஒரு சோம்பேறி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறப்ப நீ யார்கிட்ட வந்து கேட்குற? என்கிட்ட கேட்குற. என்கிட்ட நீ இப்படி கேட்கறதே தப்பு. அதனால வீடியோ எப்போ வரும் எப்படி வரும்னா எனக்கு தெரியாது. வந்தா பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்து, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இத்தனை தும்மல் வருது. யாரே நீ நினைக்கிறாங்களோ? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து சிங்கிளாக இருப்பீங்க, உங்க எல்லாத்தையும் நம்ம மிங்கிள் ஆக்க போகிறோம் இந்த வீடியோ வாயிலாக. ஸோ நம்ம வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் சொல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்க போகிறோம். அதான் இந்த வீடியோவின் அது. ஸோ அதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப்பு இருக்கு நண்பர்களே. முதல் ஸ்டெப், ஒரு நல்ல ஒரு போட்டோ, நல்லா பாக்குறதுக்கு நல்லா அச்சத்துக்கு மாதிரி தெரியும், அந்த இடத்துல லாக் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு போட்டோ. அது செல்ஃபி மூட்ல இருந்தா பெட்டர். ஆல்ரெடி இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நின்று எடுத்த போட்டோ. அவங்கள ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து தனியா நின்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி, ஒரு பீச்ல நின்று எடுக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதான் நான் செலக்ட் பண்ண ஒரு போட்டோ. ஸோ செகண்ட் ஸ்டெப், இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப்பு. இதுல ஏதாவது ஒரு பிசு தட்டுச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கூகுளில் கேர்ள்ஸ் ஃபோட்டோன்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணி நம்ம ஃப்ரேமுக்கு யார் செட் ஆவாங்களோ அந்த அவங்களோட ஃபோட்டோவை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இவங்க வந்து என் ஃப்ரேமுக்கு வந்து செட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேம் கலர் ட்ரெஸ், அது போக ஐடி கார்டு வேற போட்டிருக்காங்க. அப்போ ஓகே, பாக்குறப்ப நம்புவாங்க. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. செகண்ட் ஸ்டெப் ஓவர். ஸோ 3வது ஸ்டெப் இருக்கலே, இதான் பெரிய ஸ்டெப். பிக், வெரி பிக். நீங்க டவுன்லோட் பண்ணீங்க தெரியுமா, அந்த போட்டோவோட உங்க போட்டோவை நம்ம மெர்ஜ் பண்ண போறோம், ஒன்றாக இணைக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்ண கேர்ள் ஃபோட்டோவை வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். குரோமில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வைக்கணும். ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே சேவ் கொடுத்துருங்க, முடிஞ்சு. ஸோ இதை நம்ம அப்படியே ஜிபிலி வெர்ஷனில் மாற்றி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலே வச்சோண்டு வைங்க. நம்மளே ஒரு கமிட்டடான ஒரு பர்சனா தான் நினைப்பாங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ். இதான் நான் கண்டுபிடிச்சது. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஜிப்லி வெர்ஷன்ல மாத்தணும். அதுக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாத, பிச்சைக்கார பையன் 3க்கு மேல தர மாட்டேன். அதுக்கு பதிலா கிராக்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. கிராக்கா குராக்கா இப்போ கிராக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ அதில் போட்டு நம்ம ஜிப்லி வெர்ஷன்ல மாத்தி எடுத்துக்கலாம். ஸோ இதுல எந்த ஸ்டில்லு கொஞ்சம் அழகா நல்லா நச்சுன்னு இருக்கோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். வச்சிருக்கீங்க, நான் அது கிடையாதுடா, நான் அவன் இல்லை. இது நல்லா லை, இது அதை விட நல்லா லை. என்னடா ஏஐ கூட என்னை கேவலமா தான்டா காமிக்குது. என்ன சொல்ல, என்னைய மாதிரி ஜென்ரேட் பண்ணனா எவனையோ ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கு. என்னடா ஏய், அதுக்கு இது ஓகே, மற்றதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்னைய மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, இது எடுத்துக்குவோம். இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும். அப்படியே வைக்கக்கூடாது, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், பின்னாடி வந்து ஒரு பிஜிஎம் வச்சு கீழே வந்து லவ் கோட் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா நல்லா போட்டு வைக்கணும். ஓ, இவனும் கமிட்டடாக தான் இருந்திருக்கான் போல இருக்கு அப்படின்றது அடுத்தவனுக்கு தோண வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஆஹா, லவ் பிஜிஎம் கரெக்டா இருக்கு. ஸோ இது அப்படியே ஸ்டோரியிலேயே ஸ்டேட்டஸ்லேயே வச்சோன்னா முடிஞ்சு. இல்லை கீழே ஏதாவது எழுதுவோமே, எழுதுனா கொஞ்சம் நம்புவாங்க.
பொங்கல்ல போடுவாங்க வெள்ளம், நீதான் என்னோட செல்லம். யுவர் த ஒன். அப்படியே ஒரு ஹார்டின் இமோஜ். அட்லீஸ்ட் இதை காமிச்சாவது 4 பேர் நம்மளைய கமிட்டட்னு சொல்லி நம்புவானே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். வேற வழி தெரியலடா. இதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு வழி. ஸோ ஸ்டேட்டஸ் வச்சாச்சு. யார் யாரெல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ சும்மா நேற்று விளையாட்டுக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சது ஒருக்கலையா? ஸோ யார் யாரெல்லாம் எப்படிலாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்றத பாக்குறீங்களா? அடே நீ இன்னும் சாகலையா? போட்டான்டா. யாரு? இருடா செய்து நான் வைக்கிறேன். நீ ஒரு பொம்பளை புரிக்கி. சோதிக்காதீங்கடா என்னைய. பொம்பளை சோக்கு கேக்குதாடா பாடி சோடா. என்ன மாப்பிள்ள எடிட்டா? நீ நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இல்ல. ஏஐக்கு தெரியுமாடா? அண்ணே எனக்கு ஒரிஜினல் பிக் அனுப்பு பார்ப்போம். இல்ல புரியல. ஃபேக் எடிட்டலு. ஆஹா, யாருக்கு தெரியும் எடிட்டுன்னு? இஸ் திஸ் எ ஜோக்? இவங்கதான் என் உயிர் நண்பர்கள். அப்பா எவனோ ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பர் இல்லடா, ராங் நண்பர்கள். என் ஃப்ரெண்டு வேற ஏதோ ஒரு லிங்க் அனுப்பியிருந்தா. என்ன அனுப்பு தொலைஞ்சா? மாதிரி கேரக்டர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. நல்ல ஃப்ரெண்டு தான். நல்ல ஃப்ரெண்டு தான் சார். லைட்டா ஒன் மத்த கக்கிட்டு போறான். எங்க அம்மா என்ன தெரியுமா அனுப்பியிருக்காங்க? எங்க இருக்கு போட போய் வேலை இருந்தா போய் பாடுறான். என் மகனுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்ற நம்பிக்கை. என் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தியா? புண்பட்ட மனதில் புகை போட்டு ஆத்துன்னு இருக்காங்க. நான் வீடியோ போட்டு ஆத்திருக்கேன். அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போமா?